உளவியல் யுத்தம்னா என்ன, அது எப்படி நமக்குள்ள நடத்தப்பட்டது அப்படிங்கறத பத்தி ஏற்கனவே 2 வீடியோல பார்த்தோம். இந்த வீடியோல நாட்டுப்பற்று அப்படின்ற பெயர்ல உளவியல் யுத்தம் எப்படி நடத்தப்பட்டது அப்படிங்கறத டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாம் உலக போர்ல ஜெர்மனி படுதோல்வி அடைஞ்சதுக்கு காரணம் ஜெர்மனியில யூதர்கள் செஞ்ச துரோகம் தான் அப்படின்ற ஒரு கட்டுக்கதையை ஹிட்லர் மிகப்பெரிய அளவுல பரப்புனார். இவர் இதை பரப்புனதுக்கு அப்புறமா இது தொடர்பான பல்வேறு கான்ஸ்பிரசி கதைகளும் ஜெர்மனில தொடர்ச்சியாக பரப்பப்பட்டுச்சு. இந்த யூத வெறுப்பு அப்படிங்கறத அடிப்படையா வச்சுக்கிட்டு படையையே ஹிட்லர் உருவாக்குனாரு. ஹிட்லருடைய இந்த கருத்தை ஜெர்மன் மக்கள் கிட்ட கொண்டு போறதுக்காக கலை, இலக்கியம், திரைப்படம், நாடகம், இசை அப்படின்னு எல்லா துறைகள்லையும் யூதர்கள் ஜெர்மனியர்களுக்கு எதிரானவர்கள், யூதர்கள் ஆபத்தானவர்கள், அவர்கள் மோசமானவர்கள் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை வெவ்வேறு துறைகள் வழியாக மக்கள் கிட்ட தொடர்ச்சியாக கொண்டு போயிட்டே இருந்தாங்க. இது மட்டும் இல்லாம யூதர்கள் எதிரி நாடுகளோடு கை கோர்த்துக்கிட்டாங்க. அவங்களோட கை கோர்த்துக்கிட்டு ஜெர்மனியர்களை அழிக்கிறதுக்கான வேலையில யூதர்கள் ஈடுபடுறாங்க அப்படின்ற ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தையும் ஹிட்லருடைய படை தொடர்ச்சியா பண்ணிட்டு இருந்தாங்க. ஜெர்மனியுடைய நாசி படை யூத வெறுப்பை மட்டும் மக்கள் கிட்ட கொண்டு போகல, வெறும் வெறுப்பை மட்டும் வச்சு மக்களை தன்னுடைய பக்கம் இழுக்க முடியாது அப்படிங்கறத தெளிவாக நாசி தெரிஞ்சு வச்சிருந்துச்சு. அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா இனவெறியை மக்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது ஜெர்மனியர்கள் தான் உலகிலேயே உயர்வானவர்கள், அவர்கள் ஆரியர்கள் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை தொடர்ச்சியா மக்கள் கிட்ட பரப்புனாங்க. இந்த கருத்தை அவங்க எங்க இருந்து எடுத்தாங்கன்னா ஏற்கனவே இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பம் தொடர்பான ஆய்வுகள் நடத்தப்பட்டிருந்துச்சு. இந்த ஆய்வுகளை பேசிக் வச்சுக்கிட்டு இதன் மேல ஆரிய இனம் உயர்வான இனம் அப்படின்ற ஒரு கட்டுக்கதை பயங்கரமா கட்டமைக்கப்பட்டுச்சு. இது மட்டும் இல்லாம ஜெர்மனியர்கள் பெரும்பாலானவர்கள் கிறிஸ்தவர்களா இருந்தாங்க. இது நாசிக் படைக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. இதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஜெர்மனியர்களுடைய மூதாதையர் மதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மூதாதைய மதங்கள் தொடர்பான கருத்துக்களையும் அவங்களுடைய வரலாறையும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக பல்வேறு விதமான பிரச்சாரங்களை முன்னெடுத்தாங்க. இதனாலதான் நாசிக் படை என்ன பண்ணாங்கன்னா ஸ்வஸ்திக் அப்படின்ற சிம்பல் ஒரு சக்தியின் அடையாளமாக பலாயிரம் வருடங்களாக மக்கள் கிட்ட இருந்துச்சு. அந்த அடையாள சின்னத்தையே தங்களுடைய கட்சியின் சின்னமாக அவங்க பயன்படுத்தினாங்க. ஜெர்மானியர்கள் ஆரியர்கள், அவர்கள் உயர்வானவர்கள், இந்த மாதிரியான கருத்துக்களை அவங்க மக்கள்கிட்ட பரப்பும் போது அவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை இருந்துச்சு. அது என்னன்னா யார் உண்மையான ஜெர்மானியர்கள், யார் தூய ஜெர்மனிய இனத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கறத வரையறுக்க வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருந்துச்சு. தூய ஜெர்மானியர்கள் யார் அப்படின்றத வரையறை செய்வதற்காக ஒரு டெஃபினிஷனை அவங்க கொடுத்தாங்க. ஒரு ஜெர்மானிய குடும்பத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த குடும்பத்துல தொடர்ந்து 8 தலைமுறைகள் ஜெர்மானியர்களுக்குள்ளேயே அவர்கள் திருமணம் செய்து அவங்களுக்குள்ளேயே வாரிசுகள் இருந்துச்சுன்னா அவங்க தூய ஜெர்மானியர்கள், அதாவது தூய ஆரியர்கள் அப்படின்னு அவங்க டெஃபைன் பண்ணாங்க. இப்படி தூய ஜெர்மானியர்களாக இருப்பவர்களை டியூஸ் பிளூட்டிகர் அப்படிங்கிற பெயரால அவங்க அழைச்சாங்க. தூய ஜெர்மனிய இனம் அப்படின்ற இந்த கோட்பாட்டை அவங்க முன் வச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு பல செயல்பாடுகள் செய்ய வேண்டியிருந்துச்சு. அதாவது யூதர்களும் ஜெர்மனியர்களும் ஒன்றாக கலந்துவிடக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த நாட்டில் இருந்த யூதர்களையும் வேற்று இனத்தவர்களையும் அந்த நாட்டில் இருந்து அழிக்கணும் அப்படிங்கறதும் அவங்களுடைய பிரதானமான செயல்பாடாக இருந்துச்சு. முதல் கட்டமாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா அரசு பணிகள்ல இருந்த யூதர்களுக்கு கட்டாய ஓய்வை அவங்க கொடுத்தாங்க. இது மட்டும் இல்லாம தனியார் துறைகள்ல வேலை செஞ்சிட்டு இருந்த யூதர்களை மறைமுகமாக அந்த நிறுவனங்களை அச்சுறுத்தி அங்கு இருக்கிற யூதர்களை வேலையை விட்டு தூக்கணும் அப்படிங்கறத அவங்க வலியுறுத்தினாங்க. இதுக்கப்புறமா செப்டம்பர் 15, 1935 வருஷம் நியூரம்பர்க் லா அப்படின்ற ஒரு சட்டத்தை ஏத்துனாங்க. ஜெர்மானியர்கள் யூதர் இனத்தை சேர்ந்தவங்களை திருமணம் செய்யக்கூடாது அப்படிங்கறத முதன்மையாக இதுல கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா ஏற்கனவே ஜெர்மனியர்கள் யூதர்களை திருமணம் செஞ்சிருந்தாங்கன்னா அந்த திருமணம் இனிமேல் சட்டப்படி செல்லாது அப்படின்னு அறிவிச்சாங்க. யூதர்களுக்கும் ஜெர்மானியர்களுக்கும் இடையில காதல் திருமணம் கட்டாயமா செய்யக்கூடாது, அதே போல முறையற்ற உறவுகளும் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடாது அப்படிங்கறத கட்டாயப்படுத்தினாங்க. யூதர்கள் ஜெர்மனிய கொடியையோ அவங்களுடைய தேசிய சின்னங்களையோ பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கறதையும் இந்த சட்டத்தின்
சட்டத்தின்படியாக கொண்டு வந்தாங்க. இந்த சட்டங்களை அவங்க கொண்டு வந்தது மட்டும் இல்லாம இந்த சட்டங்களை யாராவது மீறினாங்கன்னா அவங்களுக்கு அபராதம் அப்படிங்கிற மாதிரி தொடங்கி குடியுரிமையை பறிக்கிற மாதிரியான அந்த வழிமுறைகளையும் இந்த சட்டத்தின் வழியாக அவங்க கொண்டு வந்திருந்தாங்க. இந்த மாதிரியான சட்டங்களை நடைமுறைப்படுத்தினதுக்கு அப்புறமா 1941 தொடங்கி 1945 வரைக்கும் 2 லட்சத்திற்கும் அதிகமான பல்வேறு இனத்தவர்களை கொலை செஞ்சிருந்தாங்க. இது மட்டும் இல்ல 59 லட்சம் யூதர்களை கொடூரமாக படுகொலை செஞ்சிருந்தாங்க. இந்த மாதிரியான கொடூரமான செயல்பாடுகளை செஞ்சிட்டு இருந்த நாசி படையினர் வெளி உலகுக்கு இந்த சம்பவமே தெரியக்கூடாது அப்படிங்கறதுலயும் ரொம்ப தீவிரமா இருந்தாங்க. தூய ஆரிய ஜெர்மானியர்களை உருவாக்குதல் அப்படிங்கறத அடிப்படையா வச்சுக்கிட்டு பயங்கரமா இயங்கிக்கிட்டு இருந்த இந்த நாசி படையினர் அவங்களை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு செயலை செஞ்சாங்க. அது என்னன்னா லெபன்ஸ்பான் திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தினாங்க. டிசம்பர் 12, 1935 வருஷம் ஹிம்லர் அப்படின்றவர் தான் இந்த லெபன்ஸ்பான் அப்படின்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். இந்த லெபன்ஸ்பான் அப்படின்ற திட்டம் என்னன்னா தூய ஜெர்மானியர்கள் இவங்க ஏற்கனவே தேர்வு செஞ்சிருந்தாங்கல்ல அந்த ஜெர்மானியர்களுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிட்டு, அதாவது கல்யாணம் பண்ணாமலோ எப்படியோ அவங்க ஒன்னா இணைந்து அதிகப்படியான குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த திட்டத்துடைய அடிப்படை விஷயமா இருந்துச்சு. இதுக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஜெர்மன்ல ஸ்கூட்ஸ்டஃபல் அப்படின்ற ஒரு படைப்பிரிவினர் இருந்தாங்க. இந்த படைப்பிரிவினரோடு விருப்பப்பட்ட பெண்கள் யாரோடு வேணாலும் சேர்ந்து குழந்தைகள் பெற்றெடுத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த படை என்ன வேலையை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா யாரெல்லாம் ஜெர்மானியர்கள் இல்லையோ, யாரெல்லாம் யூதர்களோ, இந்த யூதர்கள் எல்லாத்தையும் அவங்க தேர்வு செஞ்சு கொடூரமாக கொலை செய்யறத ஒரு புனிதமான வேலை அப்படின்னு சொல்லி செஞ்சுக்கிட்டு இருந்த கேவலமான ஒரு கூட்டம். இந்த குறிப்பிட்ட அமைப்புடைய அதிகாரிகள் அதிகமான குழந்தைகளை பெற்றெடுக்கிறதுக்கு ஊக்குவிக்கப்பட்டாங்க. ஹென்றி ஹிம்லருடைய திட்டம் என்னவா இருந்துச்சுன்னா இந்த லெபன்ஸ்பான் அப்படிங்கிற திட்டத்தை வச்சுக்கிட்டு 20 கோடி தூய ஜெர்மானிய இனத்தை நாம உருவாக்கணும் அப்படிங்கிறது அவருடைய பிரதானமான திட்டமா இருந்துச்சு. இந்த குறிப்பிட்ட லெபன்ஸ்பான் திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேலையை ஆரம்பிக்கும் போது அதுல சில சிக்கல் இருக்கிறத அவர் பார்த்தார். அதாவது இந்த ஸ்கூட்ஸ்டஃபல் அப்படின்ற படைப்பிரிவினர் மட்டுமே 20 கோடி குழந்தைகளை பெற்றெடுப்பதற்கு முடியாது, அதனால இன்னும் அதிகமான நபர்கள் தேவை அப்படின்னு அவர் கருதினார். இதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா ராணுவத்தில் இருக்கிற பல்வேறு சோல்ஜர்ஸ், அது மட்டும் இல்லாம அந்த அரசு பணியில இருக்கிறவங்க அப்படின்னு ஜெர்மானியர்கள் யாரெல்லாம் முக்கியமான பதவிகளில் பொறுப்புகளில் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையுமே இந்த லெபன்ஸ்பான் திட்டம் வழியாக அதிக குழந்தைகளை பெற்றெடுப்பதற்கு ஊக்குவிக்கப்பட்டாங்க. இந்த குறிப்பிட்ட திட்டம் வாயிலாக ஜெர்மன்ல மட்டும் 8000 குழந்தைகளை பெற்றெடுத்தாங்க. நார்வேல 10,000 குழந்தைகளை பெற்றெடுத்தாங்க. 12 வருஷத்துல தோராயமாக 20,000 குழந்தைகளை இந்த திட்டம் வாயிலாக பெற்றெடுத்தாங்க. இந்த திட்டம் வாயிலாக பெற்றெடுக்கப்பட்ட அந்த குழந்தைகள் முழுவதும் ஜெர்மனுடைய நாசிக் படையே முழுமையா பராமரிக்கும், பாதுகாக்கும் அப்படின்னு அஷூரன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி பிறக்கிற குழந்தைங்க எந்த அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிறந்தாங்க அப்படின்ற எந்த தகவலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்காது. சோ அது எல்லாமே அரசே ரகசியமா பாதுகாத்துட்டு இருந்துச்சு. யூதர்களால் தான் ஜெர்மனி முதல் உலக போர்ல தோத்துருச்சு அப்படின்ற கட்டுக்கதைகளை அவுத்து விட்டு இருந்தாங்க இல்லையா, அது 2ஆம் உலக போர்ல மறுபடியும் ஜெர்மன் வீழ்ச்சி அடையும் போது யாரை கையை காமிக்கிறது அப்படின்னு தெரியல. சோ அப்ப அவங்க எதுவுமே பண்ணாம விட்டுட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழல் என்ன நடந்துச்சுன்னா லெபன்ஸ்பான் திட்டம் வழியாக பெற்றெடுக்கப்பட்ட அந்த தூய ஜெர்மானிய இனத்தை பாதுகாக்க போகிற குழந்தைகள், தூய ஜெர்மானியர்கள் அப்படின்ற இனவெறியால் பிறந்த குழந்தைகள் இருக்கு பாத்தீங்களா, இந்த குழந்தைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. நார்வே பெண்களுக்கும் ஜெர்மன் ஆண்களுக்கும் பிறந்த இந்த குழந்தைகள் ஒதுக்கி வைக்கப்பட்டாங்க. இந்த குழந்தைகள் அவமானப்படுத்தப்பட்டாங்க. பல குழந்தைகள் கற்பழிக்கப்பட்டாங்க. இந்த குறிப்பிட்ட திட்டத்தில் பிறந்த குழந்தைங்க எல்லாம் பயங்கரமான பாதிப்புக்குள்ளானாங்க. சில குழந்தைகள் மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கொண்டு போய் மனநல காப்பகத்தில் சேர்த்து அங்கேயும் அவங்க சித்திரவதை செய்யப்பட்டாங்க. இப்படி பல்வேறு துன்பத்துக்கு இந்த குழந்தைகள் ஆளானாங்க. நார்வே அரசு என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி திட்டத்தில் பிறந்த குழந்தைகள் எல்லாம் நம்ம நாட்டுக்கு ஒரு அவமானம் அப்படின்னு கருதுனாங்க. அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த குழந்தைங்க எல்லாத்தையும் நாடு கடத்திடலாம், ஆஸ்திரேலியாவுக்கு நாடு கடத்திடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அதற்கான முயற்சி எல்லாம் செஞ்சாங்க. ஆனா அந்த திட்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இந்த லெபன்ஸ்பான் திட்டத்தின் வழியாக பிறந்தவங்க இருந்தாங்கல்ல, இவங்க 2008 வருஷம் என்ன பண்ணாங்கன்னா ஐரோப்பிய நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்தாங்க. தங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு. இந்த வழக்கை விசாரிச்ச நீதிமன்றம் என்ன பண்ணுச்சுன்னா இந்த சம்பவம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு, இப்போ யாரை நம்ம கூட்டு இவங்க தான் காரணம் சொல்ல முடியுமா? அது மட்டும் இல்லாம ஏற்கனவே அவங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருந்ததுனால இந்த திட்டத்தில் பிறந்தவங்க இருப்பாங்கல்ல, இவங்க எல்லாருக்கும் 8,000 பவுண்ட் அளவிற்கான அமௌண்ட்டை நார்வே அரசு கொடுக்கணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இனப்பற்றுக்கும் இனவெறிக்கும் ஒரு மெல்லிய கோடு தான் பற்று அப்படிங்கிறது. நான் முன்னேற்றத்தை நோக்கி போக வேண்டும் அப்படிங்கறத அடிப்படையாக வச்சிருக்கிறது. வெறி அப்படிங்கிறது நான் முன்னேறலைன்னா எதிரியும் முன்னேறக்கூடாது, எதிரியை நாம அழிக்கணும். இந்த மாதிரியான ஆப்போசிட் பார்ட்டியை அழிக்கிறதையே அடிப்படை
அடிப்படையாக மெயினாக வச்சு இயங்கிக்கிட்டு இருக்கிறது. இந்த வெறி அப்படிங்கிறது என்னைக்குமே வெறி பிடிச்ச ஒன்றாக தான் இருக்கும். அது எதிரியை மட்டும் அழிக்காது, நம்மையும் சேர்ந்து தான் அழிக்கும். அதற்கு ஜெர்மன்ல நடந்த இந்த நிகழ்வே ஒரு முக்கியமான ஆதாரமாக இருக்கு. இப்போ நமக்கு ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அந்த காயத்துக்கு மருந்து வச்சு கட்டு போட்டால் தான் அந்த காயம் சரியாகும். அப்போ தான் நம்ம குணமாக முடியும். அதை விட்டுட்டு நமக்கு காயம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்காக எத்தாப்பில் இருக்கிறவனுக்கு காலையை வெட்டணும் அப்படிங்கிற மாதிரி முட்டாள்தனமான ஒரு சிந்தையோடு செயல்பட்டதுனால தான் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு ஜெர்மனில் நடந்துச்சு. இதுக்காக தான் பகுத்தறிவு அப்படிங்கிறது நமக்கு வேணும். பகுத்தறிவு இருந்தால் மட்டும்தான் எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத நம்மளால் பிரித்து பார்க்க முடியும். அப்படி பிரித்து பார்த்தா மட்டும்தான் ஒரு நல்ல சமுதாயத்தை நம்மளால் உருவாக்க முடியும். இந்த பகுத்தறிவை பயன்படுத்தி அறிவியல் தொடர்பான தகவல்களை நாம் சரியாக அணுகணும், சரியாக புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லும்போது சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, போலி அறிவியலுக்கு எதிராக நீங்கள் ஏன் பேசுகிறீங்க, அதெல்லாம் நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த போலி அறிவியலை பயன்படுத்தியும் ஒரு உளவியல் யுத்தம் செய்யப்பட்டுச்சு. அதனாலையும் பல பேர் இறந்து போனாங்க. அது என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம்.